திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறதே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த தீபத்தை ஏத்துறது அதை விட பெரிய புண்ணியம். அதுவும் சிவபெருமானே இவங்க மட்டும்தான் இந்த தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. யார் அந்த நபர்கள்? அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். புராண கதைகளின் படி பிரம்ம ரிஷிகள் கடலுக்குள்ள தியானம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்போ அவங்களோட தியானத்தை கலைக்கிற மாதிரி அசுரர்கள் மீன்களை மாதிரி கடலுக்குள்ள போயிட்டு மறைவாங்களாம். இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்றதுனால அவங்க தியானத்துக்கு வந்து இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம ரிஷிகள் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுறாரு. உடனே சிவபெருமான் பர்வதராஜாவை அழைச்சி கடலுக்குள்ள இருக்கிற மீன்கள் எல்லாத்தையுமே அழிக்கும்படி சொல்றாரு. வலை வீசும்போது பிரம்ம ரிஷி ஒருத்தர் அந்த வலையில மாட்டி அவருடைய தவம் வந்து கலைஞ்சிருது. உடனே அவர் வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு, இனிமே நீ மீனவனா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பர்வதராஜா போயிட்டு சிவபெருமான் கிட்ட சொல்றாரு. ஓகே, நான் உனக்கு சாப விமோச்சனம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கார்த்திகை திருநாள்ல ஜோதி பழம்பா காட்சி தருவேன், அந்த ஜோதியை ஏற்றும் பணி பர்வதராஜா பரம்பரை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அந்த ஜோதியை பார்த்து பக்தர்கள் வந்து அரோகரா என முழக்கமிடுவார்கள். அந்த பக்தி பரவசம் புண்ணியம் எல்லாமே உங்க குடும்பத்தையே சாரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த திருவண்ணாமலை ஜோதியை ஏத்துறதுக்காகவே பர்வதராஜா பரம்பரையிலிருந்து 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்க 48 நாட்கள் வந்து விரதம் இருந்துதான் இந்த தீபத்தையே ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.